நேற்று 12th சிபிஎஸ்சி ஃபிசிக்ஸில் இப்படி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அ ஃப்ளெக்சிபிள் லூப் ஆஃப் irregular ஷேப் கேரியிங் கரண்ட் வென் லொக்கேட்டட் இன் அன் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்சஸ் டு அ சர்க்குலர் ஷேப். காரணம் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஒன்றும் இல்லை, ஃப்ளெக்சிபிள் லூப் அப்படின்னு அந்த கருப்பு கலரில் வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா. லூப்னா ஆரம்பிச்ச இடத்துலேயே வந்து முடிகிறது, ஒரு கனெக்ட் ஆன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது ஷேப் வந்து irregular ஷேப்னா கண்ட மேனிக்கு இருக்குது, இந்த மாதிரி கொச கொசன்னு இருக்குது. ஃப்ளெக்சிபிளாக நல்லா வளையும்னு வச்சுக்கோங்க. அதை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சுருக்காங்க. இதை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கரண்ட்டு போகுது. ஸோ இப்போ பாஸ் ஆகிறப்ப இது என்ன ஆகுதுன்னா சர்க்குலர் ஷேப்புக்கு வந்துடுது அப்படிங்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார் அ கிவன் பெரிமீட்டர் அ சர்க்குலர் என்க்ளோசஸ் கிரேட்டர் ஏரியா than எனி அதர் ஷேப் which maximizes the flux. ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட பெரிமீட்டர்னா ஒரு வயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 60 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை சுற்றி வளைச்சோம்னா அந்த 60 அடி வரும் இல்லைங்களா, அதுதான் பெரிமீட்டர்னு சொல்கிறாங்க. எந்த ஷேப்பாக இருந்தாலும் அதை விட சர்க்கிள் ஷேப் தான் அதிகமான ஏரியாவை கண்டெயின் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இதை புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து இதில் மட்டும் இல்லை, 12th சமச்சீராக இருக்கட்டும், சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், அதில் மேக்ஸில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் சாப்டரில் இந்த கான்செப்டை வச்சு ரொம்ப கண்டிப்பாக கேட்கக்கூடிய ரிப்பீட்டட் சம்ஸ் இருக்குது. சரி, ஒரு கம்பி இருக்குது. இந்த கம்பி ஒரு 60 அடின்னு வச்சுக்குவோம், சரிங்களா. ஒரு கிணறு இருக்குது. கிணறு எப்படி இருக்கும், வழக்கமாக ரவுண்டாக இருக்கும் இல்லைங்களா. அந்த கிணத்தை சுற்றி வேலி போடுறோம். 60 அடி கம்பியை வச்சு அப்படியே சுற்றி நான் வேலி போடுறேன். அதுக்கு பேர் தான் மேத்தமெட்டிக்கலி சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ரைட். இப்போ அதே ஒரு வீடு இருக்குது, இல்லை ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்குவோம். அது ஒரு ரெக்டாங்கிளோ இல்லை ஸ்கொயர் ஷேப்லேயோ இருக்குது. அதை சுற்றி நான் வேலி போடுறேன். அதே 60 அடி கம்பி தான். அதுக்கு பேர் தான் பெரிமீட்டர், சரிங்களா. இப்போ ஒரு கேள்விக்கு வரேன். 2 ரூம், சரிங்களா. என்கிட்ட இருக்கிறது அதே 60 அடி கம்பி. ஒரு ரூம் வந்து நீளம் 20 அடியும் அகலம் 10 அடியும் இருக்குது. அப்போ இந்த மூலையில் நான் ஆரம்பிக்கிறேன். அப்படியே அந்த கம்பியை நான் வந்து வேலியாக போட்டுக்கிட்டே போகிறேன். 10, ஒரு 20, 30, திரும்ப ஒரு 10, ஒரு 40, திரும்ப ஒரு 20, 60 அடி இல்லைங்களா. அப்போ 60 அடிக்கு நான் வேலி போட்டேன். அதே பக்கம் இந்த பக்கம் வரேன். திரும்ப அதே மாதிரி ஆரம்பிக்கிறேன். 15, 15, 15, 15, 4 பக்கம் 15 அடிக்கு நான் வெளியே போகிறேன். ஸோ என்கிட்ட இருந்த கம்பியோட நீளம் 60 அடி. முதல்ல நான் போட்டது எப்படி போட்டேன், 10க்கு 20 அப்படின்னு போட்டேன். அடுத்தது எப்படி போட்டேன், 15க்கு 15ன்னு போட்டேன். ஸோ ஆக மொத்தம் நான் போட்ட வேலியோட அந்த பெரிமீட்டர் இருக்குது இல்லைங்களா, அது 60 அடி தான். இப்போ என் கேள்வி, மொதல் ரூம் வந்து 20க்கு 10, ரெண்டாவது ரூம் 15க்கு 15. இப்போ மொதல் ரூமில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 25 பேர் உட்காடுறாங்கன்னா ரெண்டாவது ரூம்லையும் 25 பேர் உட்காருவாங்களா, அதை விட கூட உட்காரலாமா, அதை விட கம்மியாக உட்காரலாமா? இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நல்லா யோசிச்சுட்டு எனக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ ஆன்சர் பார்க்கலாமா? ரைட். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், அதாவது செவ்வகம்னு நினைக்கிறேன் தமிழில் ரெக்டாங்கிளுக்கு, அதோட பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா, லென்த் இன்ட்டு பிரெத். மொதல் ரூமில் என்ன இருந்துச்சு, 20க்கு 10. அப்போ 20 × 10 எவ்வளோ, 200. ரெண்டாவது ரூமில் எவ்வளோ இருந்துச்சு, 15க்கு 15. 15 × 15 எவ்வளோ, 225. அப்போ ஏரியா மொதல் ரூமை விட ரெண்டாவது ரூமில் அதிகம். அப்போ ரெண்டாவது ரூமில் ஆட்களை அதிகமாக அளவில் உட்கார வைக்கலாம், சரிங்களா. அப்போ ரெண்டாவது ரூமில் ஆட்கள் அதிகமாக உட்கார வைக்கலாம். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட்.